ஸ்ரீமாத்ரே நமஹ. தராந்தோளிததீர்காக்ஷி தரகாசோஜ்வலன்முகி குருமூர்த்திர்குணநிதிர்கோ மாதா குகஜல்மபோः தேவேஷி தண்டநேதிஸ்தாதகரகாஷரூபிணி प्रतिपन्मुख्यराकान्ततिथिमण्डलपूजिता कलात्मिका कलानाथा काव्यालापविमोदिनी स च मररमावाणी सव्यदक्षिणसेविता आदिशक्तिरमेयात्मा परमा पावनाकृतिः अनेककोटि ब्रह्माण्ड जननी दिव्य विग्रह क्लीङ्कारी केवला गुह्या कैवल्य पददायिनी त्रिपुरा त्रिजगत्वन्द्या त्रिमूर्तिस्तुदशेश्वरी त्र्यक्षरी गन्धाढ्या सिन्दूरतिलकाञ्चिता उमा शैलेन्द्रतन्या गौरी गन्धर्वसेविता विश्वगर्भा स्वर्णगर्भा परदावागधीश्वरी ज्ञानगम्भरेत्येद्य ज्ञानविग्रह தீர்காட்சி தர அந்தோளித தீர்காட்சி அப்படின்னு நம்ம அதை பிரிக்கிறோம். அப்படின்னா எப்பொழுதும் கண்ணு சரணப்பட்டு அக்ஷி தீர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த கண்கள் கண்கள் தீர்க்கமா இருக்கு. தீர்க்கமாக இருக்கக்கூடிய கண்கள் தர ஆந்தோளித அப்படின்னா என்ன அப்படின்னா எப்பயும் அப்படியே சரணப்பட்டுட்டே இருக்கும். அப்படின்னா இங்கேயும் உருட்டி 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 பார்த்துட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். தன்னுடைய பக்தர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, எப்படி இருக்கா, அவள்லாம் எங்கேயாவது வழி தவறி போனா அவளெல்லாம் சேனலைஸ் பண்ணி கரெக்டான பாதையில நம்ம கொண்டு வரணுமே அப்படிங்கறதுனால தன் குழந்தைகள் மேல அவளுக்கு அவ்வளவு பாசம், அவ்வளவு கருணை. அதனால அந்த கருணை பொழியிற அந்த கண்கள் இங்கேயும் அங்கேயும் இருக்கும். அம்பாளினுடைய பாக்குற பார்வை எங்கெல்லாம் போகும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். கேட்டா கூடவே இன்னொரு கேள்வி நம்ம கேட்டாகணும். என்ன, எங்கதான் போகாது? அம்பாளோட பார்வை எங்கதான் போகாது? நம்மளாம் எங்க இருக்கோமோ, என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாம் போக, எல்லா இடத்துக்கும் நம்ம பார்வை அவளோடது போகதான் போகும். அவளுடைய நாமாவை கேட்கணும், அவளுடைய நாமாவை படிக்கணும், தெரியலன்னா அதை கத்துக்கணும் அப்படின்னா நினைச்சுட்டு இருக்கிற அந்த பக்தர்களினுடைய வழிகள் கரெக்டா போயிட்டு இருக்காளாவா, அதையெல்லாம் அவ பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அவளுடைய பார்வை அதுதான் சலனப்பட்டு கொண்டிருக்கிறது. அவளுடைய பார்வை என்னத்துக்காக அவ பார்வை சலனப்பட போகுது? அதுக்காக தான் அவ பார்வை இங்கேயும் போறது அப்படின்னு சொல்லிட்டு தர அந்தோளித தீர்காட்சி அப்படின்னு ஒரு நாமத்தை அங்க போட்டிருக்கா. தரஹாசோ ஜ்வலன்முகி, தரஹாசோ ஜ்வலன்முகி அது எப்படி இருக்கு? அப்படியே ஜ்வலன்முகி அப்படின்னாக்க அம்பிகையுடைய முகம் பிரகாசமா இருக்கு, ஜுவலிச்சுன்னு இருக்கு. அவளுடைய முகமாகப்பட்டது ஜொலிச்சுன்னு இருக்கு. அம்பாள்னு சொன்னாலே பிரகாசம் தான். இன்னும் அவ முகம் ஜொலிச்சுன்னு இருக்குன்னு வேற அதுல ஒரு வார்த்தை போடணுமா? ஏன்னா வெண்மையா புன்னகை பூத்துட்டு இருக்காளாம். அப்படியே புன்னகையோட அப்படியே அவ முகம் எப்பொழுதுமே சிவந்த முகம். தாமரப்பூன்னு சொல்றதா, சிந்தூரம்னு சொல்றதா, என்னத்த சொல்றது ஒரு சிகப்புக்கு? அப்படி ஒரு சிவந்த முகம், நாணம் கலந்த ஒரு புன்சிரிப்போட, கருணை மிகுந்த கண்களோட, அப்படி ஒரு அழகான ஒரு காட்சி. அது எப்பயும் பிரகாசமா ஜொலிச்சுன்னு இருக்கு. அந்த பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த முகத்துல புன்னகை, வெறும் புன்னகைன்னு மட்டும்தான் கொடுக்கிறார். ஏன் நன்னா சிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கூடாதா அப்படின்னா அதுக்கு இன்னொரு இடம் இருக்கு அப்படிங்கிறாராம் ஆச்சாரிய சுவாமிகள். அவன் நன்னா சிரிப்புடா, அவ எப்பயும் புன்னகைன்னே அவளை பத்தி சொல்றேடே, அவன் நன்னா சிரிப்புடா அப்படின்னு கேட்டா சிரிப்போ, அதுக்கு வேற இடம் இருக்குன்னு ஆச்சாரியார் சொல்றார். எங்க அப்படின்னு கேட்டோம்னா அவள் தன் தோழிகள் சூழ இருக்கும் பொழுது அவாகிட்டதான் மனம் விட்டு பேசுவா, அவளோடதான் மனம் விட்டு சிரிப்பா, அவ கூடதான் நன்ன என்ஜாய் பண்ணி மனம் விட்டு சிரிச்சு பேசக்கூடிய இடம் தன் தோழிகள் புடைசூழ இருக்கும் பொழுது. அப்பதான் அம்பாள் அப்படி சிரிச்சுட்டு இருப்பா. மீதி நேரம் எல்லாமே புன்னகை தவழ
அதே பக்தர்களோடு பக்தர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே சலனப்பட்டு கொண்டு பக்தர்கள் என்ன பண்றான்னு பார்க்கும் பொழுது கருணை நிறைந்த கண்களோட புன்னகை தவழும் அந்த திருவாயோட அவள் காட்சி கொடுப்பாள். அப்ப அவகிட்ட போகக்கூடிய பக்தர்கள் எல்லாம் உத்தமமானவர்கள்னு சொல்லிட முடியுமா? அதனால அவ எந்த குழந்தைய பார்த்தாலுமே ரொம்ப புன்னகையோடு மென்மையான நகையோடு, ஐயோ அவ வேற வழியில போயிடக்கூடாதுன்னு அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளுக்கு அருளை கொடுத்து தன் வழியில் அவள் எழுக்கிறாள். அதுதான் தரகாசோ ஜ்வலன்முகி அப்படிங்கிற நாமம் சொல்றது அப்படிங்கிற. அடுத்த நாமா குருமூர்த்தி. அம்பிகையே அவளுக்கு கிராம எப்படி நல்ல வழியில போனோம்னா வழிகாட்டி அவதானே. அப்ப குருவாக குருமூர்த்தி, அப்ப குருவாக இருக்கிறாள். அப்ப சலனப்பட்டு எங்கேன்னு அந்த கண்ணை தேடுறது, புன்னகையோட அவ எங்கே இருந்து இருக்கான்னு பாக்குறா, அவளை வழி நடத்தணும்னு கூட்டின்னு வரவ அவளுக்கு குருவாக இருக்கிறாள். குருமூர்த்தி. குணநிதி. குருவாக இருந்தா மட்டும் போருமா? போராதே, குணநிதியாகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா குணங்களின் பொக்கிஷமாக அவள் இருக்கிறாள். அப்படியே குணங்களின் பொக்கிஷம், அவ்வளவு சர்வ குணங்களும் நிறைந்தவள். அப்ப அந்த சர்வ குணத்திலிருந்து நம்ம எப்படிப்பட்ட குணங்களோட இருக்கணுங்கிறதுக்கு அந்த குணப்பெட்டகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தன் பக்தர்களுக்கு அவள் கொடுத்து கொண்டே இருக்கிறாள்ங்கிறது தான் குருமூர்த்திர் குணநிதிகி. கோமாதா. கோமாதா அப்படின்னா அம்பாள் கோமாதாவா இருக்கா. இதுக்கு ரெண்டு விதமாவும் நம்ம அர்த்தம் சொல்லலாம். என்னன்னா பசுவாக கோமாதான்னா கோ மாதா அப்படின்னா பசு அப்படின்னு நம்ம பசுன்னு எடுத்துக்கிறோம். கோன்னா இல்லையா, அது சாத்வீகமானது. பசு எப்பயுமே ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சாத்வீகமானது, மற்றவாளுக்கு நன்மையையே செய்யக்கூடியது. என்ன நன்மையை தருது அப்படின்னா பசு எல்லாருக்கும் பால் தருது. முதல்ல எல்லாருக்கும் தெய்வீகமான பாலை தருகிறது. அப்ப அம்பாள் எல்லாருக்கும் நன்மைய பண்ணிட்டு இருக்கா. இதை இன்னொரு விதமா சொல்லலாம் அப்படின்னா, இப்ப பசுனாக்க நான் இந்த வாயிலா ஜீவனான பசு கோமாதாவை, பசுங்கிறது பசுவா இருக்கக்கூடிய பசுன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள், இந்த ஜீவாத்மாக்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நமக்கு அவள் கோமாதாவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். குருவாகவும் இருக்கிறார், நிதியாகவும் இருந்து கொண்டு அவள் இந்த ஜீவன்களுக்கு கோமாதாவாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் கொடுக்கிறாள். இந்த மாதாவிடம் குக ஜன்மோகோ, குக ஜன்மோகோ, ஜன்மம் எடுத்தார் குகன் அப்படின்னு சொல்ற. யார் எடுத்தா? அடுத்த நாமம் குக ஜன்மபோகோ. ரொம்ப அழகான நாமம். குகன் யாரு? சுப்பிரமணிய சுவாமி முருகன். அந்த குகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நாமம் இது. அப்ப குகையில் இருக்கக்கூடியவர் ஏன் குகன் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா குகையில் இருக்கக்கூடியவர் குகன். அப்ப குகைனா இந்த இடத்துக்கு எந்த குகையில இருக்கார் அவர்? அவரு எல்லாம் நம்ம மலைமையில இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இருக்காருன்றா புதுசா குகைன்றாலேன்னா என்ன குகை அப்படின்னு கேட்டோம்னா மனம் என்னும் குகைக்குள் இருப்பவர். இந்த மனசுதான் குகை. அந்த மனசுங்கிற குகையில் இருக்கக்கூடியவர். பாரதியார் பாடும்போது கூட அக்னி குஞ்சன் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவார். அதுல ஒரு லைன் வரும், காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். யார பத்தி பாடுவார்? பராசக்தியை பாடும் போதெல்லாம் சொல்வார். இப்படி எல்லாம் அதை பத்தி பாடும்போது பொந்து அப்படிங்கிறது குகை. அந்த குகைக்குள்ள மனம் என்னும் குகைக்குள் வைத்ததனால் குஹ்யன், குகன் அப்படிங்கிற பேர். மனம் என்னும் குகையில், நம்ம மனசுங்கிற குகையில அவளை வச்சிருக்கோம். குகைன்னா அது அப்படியே சூழ்ந்து நடுவுக்குள்ள இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன சரி, நம்ம மனம் என்னும் குகையில நம்ம வச்சுக்கிறப்போ அந்த மனசுல இருட்டுங்கிறது சூழ்ந்து இருக்கு. ஏன் அது அப்படி ஒரு குகை அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு அப்படின்னா, இந்த மனசுல இருட்டு சூழ்ந்து இருக்கு. ஒரு பொந்து இருக்கு, மரத்துல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த மலையில ஒரு குகை, அதுக்குள்ள போயிட்டா ஒரே இருட்டா தானே இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனசுங்கிற குகையும், நம்ம மனசுக்கு ஏன் குகைன்னு பேர் வந்தது? அஞ்ஞானம்ங்கிற இருட்டு அதுல சூழ்ந்து இருக்கு. அப்ப இந்த குகைக்குள்ள கொண்டு போய் பிரகாசமான பரம்பொருளை வைத்தால், குகைக்குள்ள பிரகாசமான பரம்பொருளை வைத்தால் அஞ்ஞானம் விலகி ஞானம் வந்துவிடும். அப்போ அந்த முருகப்பெருமானுக்கு ஞான பண்டிதன் அப்படின்னு ஒரு பேரு. ஔவையார் பாட்டிலேயே நம்ம பார்த்திருப்போம். முருகப்பெருமானுக்கு ஞான பண்டிதன் என்று பேரு. ஞானத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய சக்தி ஸ்கந்தன் அப்படின்னும் அவருக்கு பேரு. அந்த ஸ்கந்தன்கிறதுக்கும் அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த ஸ்கந்தன் அப்படிங்கிற நாமம் வர்றதுக்கும் அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. அதற்குரிய நேரத்தை நம்ம இப்ப எடுத்துக்க வேண்டாம். இதுவரைக்கும் தெரிந்து கொள்வோம். குகைங்கிறது மனம்,
மனம்ங்கிறது இருட்டு, அந்த இருட்டுக்குள்ள கொண்ட பிரகாசத்தை அனுப்பி அஞ்ஞானம் என்னும் இருட்டை விலக்கி ஞானம் என்னும் ஒளியை உள்ளே புகுத்துகிறார்கள். அதனால ஞானஸ்கந்தனாக, ஞான பண்டிதனாக அந்த முருகப்பெருமான் இங்கு இருக்கிறார். கோமாதா குஹ ஜென்மபோ அப்படிங்கிற நாமம் இதை நமக்கு கொடுக்கிறது. தேவேசி தண்ட நீதிஸ்தா, தேவேசி அப்படிங்கிறது அடுத்த நாமம். தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரி, தேவ ஈசி அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவியாக ஈஸ்வரியாக இருப்பவள். தண்ட நீதிஸ்தா, சரி வாழெல்லாம் சேனலைஸ் பண்றா, அந்த ஜனம் கண் அழிஞ்சுட்டே இருக்கு, எப்படி இருக்கா பக்தர்கள் எல்லாம் பார்க்கணும், அவள்லாம் சரியா போறாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. சரியா போகாத இருந்தா அவளை சரி வழிப்படுத்தி நல்ல பாதையில் அழைத்து செல்லும் குருவாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ. தண்ட நீதிஸ்தான்னா தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறாள். எப்படா பாக்குறா இல்லையா தன்னுடைய பக்தர்கள் எந்த வழியில போறா, வழி தடம் மாறுறாளா, தடம் மாறினவாளை இழுத்து வச்சு ஒரு தடவை சொல்வா, 2 தடவை சொல்வா, கேட்கலாம் 4 அடி போட்டாதானே சரி வரும். தண்டனை கொடுக்கிறாள். தண்ட நீதிஸ்தா, நீதி பரிபாலனம் செய்வதில் சிறந்தவளாக இருக்கிறாள். தஹரா காசரூபிணி, ரொம்ப அழகான திருநாமம். தஹரா காசம்ங்கிறது ஒரு சூக்ஷமமான ஆகாசம். சூக்ஷமமான ஆகாசம், இது நேரடியாக பொருள் பார்த்தோம்னா அல்பமான ஒரு ஆகாயம், அண்ணாந்து பார்த்தா தெரியுது அப்படிமோ. ஆகாசத்துல இங்கே அவ்வளவு ஆகாசம் பூரா அது என்ன கண்ணுக்கே தெரியாது, நம்ம பாக்குறதெல்லாம் அது ஆகாசம் கிடையாது. அது எவ்வளவு பெருசு, அதுல சின்னது பெருசு அப்படின்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெளியில தெரியக்கூடிய ஆகாசம் பெருசுன்னே வச்சுப்போம், உள்ளுக்குள்ள அப்ப வேற ஒரு ஆகாசம் இருக்கிறது. அதுதான் தகராகாசம். அது எங்க இருக்குன்னா நம்ம ஹிருதயத்துல இருக்குங்கிறார் பாஸ்கரராயர். அந்த தகராகாசம்ங்கிறது நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. ஆகாச ரூபிணியா அம்பாள் இருக்காள் நம்ம ஹிருதயத்திலும். தகராகாசமான நம்மளுடைய ஹிருதயத்திலும் அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை தயார் பண்ணி கொண்டு அங்க வந்திருக்கலாம் அம்பாள். அப்பா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அம்பாள் இருப்பான்னா உன்னுடைய இடத்த நீ சுத்தமா கிளீனா வச்சுட்டு கோலம் போட்டு அது நல்லா தொடச்சு அலம்பி கோலம் போட்டு செம்மண்ணிட்டு விளக்கேத்தி பூவெல்லாம் வச்சுட்டு வந்து எப்படி உட்கார்ந்து போவோம். நீ எப்படி அவ உட்காந்துக்கணும்னு கற்பனை பண்றியோ அப்படிலாம் வந்து மனக்கோட்டையில உட்கார்ந்துப்பா. அப்படிங்கிறதுதான் தகராகாசம். ஆகாசம், ஆகாச ரூபிணியாக அம்பாள் வந்து உட்கார்ந்துப்பாள். அப்ப அததான் எப்படி எல்லாம் சொல்றது, உடல்ல நம்மளுடைய சொன்ன மூலியம் நம்ம மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் சக்கரங்கள், அதை பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு சக்கரம் இருக்கு அப்படிங்கிற விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். அதுல ஆகாசத்திற்குன்னு உரிய ஒரு ஸ்தானம் உபரி அப்படிங்கிறது. அது என்னன்னா அது இன்னும் மேல இருக்கு, அது மேல சகசிராரத்துக்கும் மேல இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஹிருதயத்திலிருந்து அந்த ஸ்தானத்திற்கு செல்வது அப்படின்னும் போது முன்னுக்கு பின் முரணாக இருக்கா மாதிரி தோணும். ஆனா இத கொஞ்சம் முறையான ஒரு ரீதியில நம்ம யோசிச்சு பார்த்தாலே எல்லாம் எப்படி போகுது, அதனுடைய குணம் என்ன, அது ஆகாசத்தினுடைய தன்மை என்ன, அதனுடைய கஷேத்திரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா பஞ்சபூத கஷேத்திரம் என்னென்ன, பஞ்சபூத சிவக்ஷேத்திரம்னு சொல்றோம். ஆகாசம், ஆகாச கஷேத்திரம் எது, சிதம்பரம், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாயு கஷேத்திரம் காளகஸ்தி, அக்னி கஷேத்திரம் திருவண்ணாமலை, அப்பு இல்லைன்னா ஜலம் இருக்கிறது திருவானைக்கா, பிருத்திவி பூமியா இருக்கிறது காஞ்சிபுரம் அப்படிங்கிறது. இதெல்லாம் சிவக்ஷேத்திரத்தில் பிருத்திவி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரமே அம்பாள் கஷேத்திரத்தில் ஆகாச கஷேத்திரம் இவர். அப்போ சிவனுடைய கஷேத்திரமான பிருத்திவி, இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காஞ்சிபுரம் ஆகாச கஷேத்திரமாக அம்பாளினுடைய கஷேத்திரங்களில் இருக்கிறது. அப்ப அம்பாள் தான் இங்கு தகர ஆகாச ரூபிணியாக இருக்கிறாள். காஞ்சி காமாட்சி கோயில்ல போனோம்னா இத நம்ம பார்க்கலாம். காமாட்சி அம்மன் சந்நிதியினுடைய வலது பக்கத்துல அம்பாளுக்கு வலது கை பக்கத்துல ஒரு அம்பாளினுடைய திருமேனி தெரியுங்கிறார். அம்பாளினுடைய திருமேனி காஞ்சிபுரம் கஷேத்திரத்துல உள்ள அவங்க கர்ப்பகிரகத்துல அவளுடைய வலது கை பக்கத்துல ஒரு திருமேனி தெரியும். கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கணும். அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் தான் தகராகாச ரூபிணி. அப்படி இருக்கக்கூடியவள், பிருத்திவியாக இருக்கக்கூடிய அம்பாள் ஆகாசமாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிறத உணர்த்துறது. ஆகாசம்தான் மனித உடல் அமைப்பிலையும் சகசிரார பத்மத்தில் இடம் பெறுகிறது அப்படிங்கறத சொல்றதுக்காகத்தான் இந்த ஒரு உருவ அமைப்பாடு காட்டப்படுகிறது. தகராகாச ரூபிணி பரமானந்தத்தை தரக்கூடியவள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த நாமம் பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா. அது ஒரே லைன் படிக்கணும்னு நான் சொன்னேன் கிளாஸ்ல, அது ஃபுல்லா சேர்ந்தது ஒரே நாமம். இப்போ பிரதிபன் அப்படின்னா பிரதம, பிரதிபன் அப்படின்னா பிரதமை.
பிரதமை முதல் தொடங்கி 15 திதிகள் பௌர்ணமி வரைக்கும். அமாவாசை முடிஞ்சிருக்கு, அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம வருது. பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சோம்னா விதிய, திருதிய, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி எப்படி வருது இல்லையா? எங்க கொண்டு முடியும்? திரும்ப பௌர்ணமியில வந்து முடியும். எத்தனை திதி எத்தனை? 15. இந்த 15 திதிகளுக்கும் ஒண்ணுத்துக்கும் ஒரு தேவதை இருக்கிறாள். அந்த தேவதைகளுக்கு திதி நித்யா தேவதைகள் என்று பெயர். பிரதீபன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா. அப்படி பூஜிதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திதி மண்டலங்கள் இந்த 15 நித்யா தேவிகளும் திதி நித்யா தேவிகளும் உடைசூழ அம்பாள் இருக்கிறாள். அது பெரிய மண்டலமாக இருக்கிறது. அந்த மண்டலத்திற்குள் அவர்கள் இருந்து கொண்டு பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். அவர்களால் பூஜிக்கப்படுகிறார். ரொம்ப அற்புதமான திருநாமம் கலாத்மிகா, கலை. அடுத்து வர நாமம் என்ன? பலவித கலைகளும். பலவித கலைகள் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தெளிவா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 16 சந்திரகலைகள் 16, சூரிய கலைகள் 12. அதை தெரிஞ்சுக்கோங்க. சந்திரகலைகள் 16, சூரிய கலைகள் 12. இதை தவிர ஆயக்கலைகள் 64 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கலைனாலே ஆயக்கலைகள் 64ங்கிறது பொதுப்படையா எல்லாருக்கும் தெரியும். சந்திரன் கிட்ட இருக்கிற கலை 16, சூரியன் கிட்ட இருக்கிற கலை 12. இப்படி இருக்கக்கூடிய எல்லா கலைகளின் ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறாள். ஒவ்வொரு கலைக்குள்ளேயும் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும்தானா அப்படின்னா இன்னொரு நிறைகள் ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னா இருப்பு நிலைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே மூச்சுட்டு இருக்கிறது, தூங்குறது, கனவு, இதெல்லாம் நம்ம முன்னாடி இதுல வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் வந்தோம்ல. இது எல்லாமுமே கனவு, இது கலைகள். இவ்வளவு கலைகளுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் மூச்சுட்டு இருக்கச்சியும் அம்பாள் உங்ககிட்ட தான் இருக்கா. கனவு காணும் போதும் அவள் உங்ககிட்ட தான் இருக்கா. நன்னா தூங்கிட்டு இருக்கச்சியும் அதுக்குள்ளேயும் அவள் தான் இருக்கிறாள். அப்படிங்கறத கலாத்மிகா அப்படின்னு சொல்ற நாமம் காட்டுறது. கலாநாதா, கலைகளுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கா, கலைகளா இருக்கான்னு பார்த்தோம் போன நாம. இதுல கலைகளுக்கெல்லாம் நாதா, தலைவியாக இருக்கிறாள் அப்படிங்கிறது இது காட்டுறது. காவ்யா லாப விமோதினி, காவிய ஆலாப விமோதினி. காவியங்களை ஆலாபன பண்றா அப்படின்னா, காவியங்கள்னா கவித்துவம். இந்த கவி பாடுவது, காவியங்களை எல்லாம் கேட்கறதுக்கு அவளுக்கு யாராவது பாடினா காவியங்கள், கவி சக்கரவர்த்தி கவிகள்லாம் காளிதாசன் பாடுறதை கேட்டுட்டே இருப்போம். இருக்கிற ராஜசபையிலேயே அத்தனை பேரும் இவா பெரியவா, இவா டெய் காளிதாசன் நான் என்னடின்னு கேட்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் முன்னாடியே அந்த சரித்திரத்தை. நீயே நான், நானே நீன்னு சொன்னாலே அம்பாள். அதை விட பெருசு என்ன வேணும் காளிதாசனுக்கு? அப்பேற்பட்ட கவிகள், கவிகளை வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருப்பவள். காவியங்களை எல்லாம் ஆலாபனை செய்து கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷம். பக்தர்கள் பாடக்கூடியதை, சொல்லக்கூடியதை ரசிச்சு கேட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ பிரீத்தி, அவ்வளோ சந்தோஷம். காவிய ஆலாப விமோதினி, மோகம்னு அர்த்தம். விமோதினா மோகம், அது மீது ரொம்ப மோகம், ஆசை. அப்ப தன்னுடைய குழந்தைகள், அவளுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான். நாம குழந்தைகள் பாடுறதையெல்லாம் கேட்டுட்டே இருப்பாவ. கேட்டு அதை ரொம்ப சந்தோஷப்படுவார். எப்படி பாடினாலும், ரசிச்சு பாடினாலும் மனசுக்குள்ள அவளை வச்சுட்டு, அவளை கற்பனை பண்ணிட்டு, அவளை அப்படியே நீ உருவகப்படுத்தின்னு நீ பாடும் பொழுது அதை அவன் ரசிச்சு கேட்டுக்கொண்டே இருப்பாள். எப்படி குழந்தைகள் சொல்ற சாதாரண ஒரு அம்மாக்கே சாதாரணமா ஒரு சும்மா ஒரு ப்ரீகேஜில போய் குழந்தைகளை சேர்த்துட்டு வந்தா, அது அன்னைக்கு ஏதோ ஒரு ரைம் சக்கத்துக்கு வந்து சொன்னோம்னே ஒரு அம்மா வந்து, ஐயோ அது எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் நாளே கேட்டுன்னு வந்து எப்படி சொல்றது பாரு அப்படின்னு எப்படி ஒரு தாய் ரசிப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளின் உணர்வுகளையும் ரசிப்பவள். அதுதான் காவ்ய ஆலாப விமோதினி. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, சச்சாமர ரவாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா. ஒரே நாமம், ரொம்ப சுவையான விஷயம். அம்பாள் நடுவுல உட்காந்து இருக்கா. சச்சாமர ரமா வாணி. ரமான்னா யாரு? மகாலட்சுமி. வாணின்னா யாரு? சரஸ்வதி. சச்சாமர ரவாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா. அப்ப நடுவுல அம்பாள் உட்கார்ந்து இருக்கா. ஒரு பக்கம் மகாலட்சுமி, இன்னொரு பக்கம் சரஸ்வதியாக இருந்து கொண்டு அவளுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கறத நின்னுட்டு சேவகம் பண்றான்னா என்ன பண்றா? சாமரம் வீசுறா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுல யார் எந்த பக்கம் நிக்கிறா அப்படிங்கறதான் இப்ப பாக்குறோம். சவ்ய தக்ஷிண சேவிதா அப்படிங்கிற வார்த்தை வரும்போது சவ்ய அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இதுல சவ்ய அப்படின்னு பார்த்தா இது சமஸ்கிருதம்,
பாரத தேசத்துல நிறைய மொழிகள்லாம் இருக்கு. இந்த வார்த்தை இதுல சிக்கிக்கும். இதுக்கு அர்த்தம் புரியலன்னா உடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம், டிக்ஷனரி எடுத்து வச்சுன்னு பார்ப்போம். இந்த ஒரு சின்ன வார்த்தைக்கு பல அர்த்தம் போட்டிருக்கோம். இந்த பல அர்த்தத்தை வைத்துக்கொண்டு இதுக்கு என்ன நம்ம பண்றது, எப்படி அதுக்கு நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நாம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இங்க என்ன கரெக்டா சொல்றார், அப்படி எல்லாம் நம்ம பலவித அர்த்தத்தை எல்லாம் எடுத்து நோண்டிட்டு இருக்க வேண்டாம். இங்க லலிதா சகஸ்ர நாமத்துல சவ்யதக்ஷிண சேவிதா அப்படிங்கிற நாமம் அம்பாளுக்கு இடது பக்கத்தில் ரமாவாக, அதாவது மகாலட்சுமியாகவும், வலது பக்கத்தில் வாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியும் நின்று சாமரம் வீச சாமர ரமா வாணி சவ்ய தக்ஷிண சவ்ய பாகம் தக்ஷிண பாகம் அப்படின்னு மகாலட்சுமி வலது பக்கத்தில் வாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி, இடது பக்கத்தில் மகாலட்சுமி, வலது பக்கத்தில் சரஸ்வதி, ரெண்டு பேரும் நின்று சாமரம் வீச சவ்ய தட்சிண சேவிதாவாக அம்பிகை வீற்றிருக்கிறாள் அப்படிங்கறத இந்த நாமா குறிக்கிறது. ரொம்ப அழகான நாமம். ஆதிசக்தி ரமேயாத்மா. ஆதிசக்தி அப்படின்னா எல்லாவற்றிற்கும் ஆதியான சக்தியாக இருப்பவள், முதன்மையானவள்னு அர்த்தம். ஆதி முதல் அந்தம் வரை சொல்றமா, அப்ப எல்லாவற்றிற்கும் முதன்மையானவள். அமேயாத்மா, ஆதிசக்தி அமேயாத்மா, ஆதிசக்தி அமேயாத்மா அப்படின்னு வரும்போது இந்த அமேயாத்மாங்கிறதையே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அமேயா ஆத்மா அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அமேயா அப்படின்னு வந்தா அளக்கவே முடியாதவள், அளப்பரிய ஆற்றல் உடையவள். எவ்வளவு ஆற்றல் இருக்கு அவகிட்ட அப்படின்னா நீ எதையாவது அளந்து இது இவ்வளவு ஒரு படி ரெண்டு படி வச்சு இது பண்ணுமா, இல்ல இவ்வளவு மீட்டர், இவ்வளவு கிலோமீட்டர், இவ்வளவு மைல் ஸ்டோன் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமான்னா முடியாது. அளப்பரிய, அதாவது அளக்கவே முடியாத ஆற்றலை கொண்டவள் அமேயா அப்படின்னா. ஆத்மா அப்படின்னா எல்லோருக்குள்ளும் ஆத்மஸ்வரூபிணியாக இருப்பவள் அப்படிங்கிறது இந்த அமேயாத்மா அப்படிங்கிற நாமம் சொல்றது. பரமா அப்படின்னா எல்லாத்தையும் விட வசத்தியாக இருக்கக்கூடியவள், எல்லாத்திலையும் வசத்தியாக இருக்கக்கூடியவள். பாவனா கிருதி, பாவனத்தை தரக்கூடியவள். அது என்ன பாவனம்? பாவனம்னா என்னன்னா பரிசுத்தம், தூய்மை. பாவனம்னா பரிசுத்தம். இப்ப நம்மள அவளோட குழந்தைகள், நம்மள பரிசுத்தமாக ஆக்கக்கூடியவள், அதனால அவளுக்கு பாவனா கிருதி அப்படின்னா. அம்பாளினுடைய பார்வை நம்ம ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் பார்த்ததே அவளுடைய பார்வை சாலனா. அந்த பார்வையிலேயே அது பார்க்கும் பொழுதே என்ன பண்ணும், பாவத்தை எல்லாம் போக்கிவிடும். பாவத்தை போக்கிடும்னா அழுக்கோட போய் நிக்கிறவாளை கூட முழுக்க முழுக்க தூய்மையா மாற்றிடும். அழுக்குன்னா என்ன, கீழே மண்ணுல பரண்டு இரண்டு எழுந்து போய் நிக்கிற அழுக்கா? மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கு. ஆனா அது இப்போ வெறும்னா போய் நின்னா அது போயிடுமா அப்படின்னு அப்படி சிந்திக்கணும். நீ போய் பக்தனாக நிற்கிறாய், நீ போய் வைராக்கியத்தோடு நிற்கிறாய், நீ போய் உன்னையன்றி வேறு யாரும் இல்லைன்னு போய் நிக்கிற, நீதான் எல்லாம், எல்லாத்தையும் திறந்து வித்தவுட் எதுவுமே அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அங்க போய் நீ ஒருத்தித்தான் நிக்கிற பாரு. அன்னைக்கு உன்னுடைய அழுக்கை எல்லாம் அவள் துடைத்து உன்னை பரிசுத்தமாக ஆக்குகிறாள். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி. அப்ப பாவனத்தை தரக்கூடிய, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தரக்கூடிய அம்பாள் தான் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி. அப்ப கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களை எல்லாம் படைத்தவள். அதை படைக்கிறதுனால அது எல்லாவற்றிற்கும் தாயாக இருக்கிறாள். அது என்ன பிரம்மாண்டம்? எது பிரம்மாண்டம்? இதுவே பிரம்மாண்டம் தானே அவ படைச்சது. அப்புறம் அநேக கோடி பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்தா அண்டம். ஏன்னா யூனிவர்ஸ் அப்படின்னா அண்டம், இந்த யூனிவர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அண்டம்னாலே யூனிவர்ஸ்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப பிரம்மாண்டம்னா கணக்கே இல்லாத அண்டங்கள். அப்ப போயிட்டே இருக்கும். இப்ப எல்லாமே அவளுடைய சிருஷ்டி தான் அப்படிங்கறதான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது. பற்பல யுகம். சரி, நம்ம அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு யுகமும் யுகமா எத்தனை யுகம், சத்துர்யுகம், இத்தனை சத்துர்யுகம் இப்படி எல்லாம் நம்ம ஒரு கணக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு யுகமும் வரும்பொழுது எல்லாத்தையுமே அண்டம் பிரம்மாண்டம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குதானே. அப்ப அண்ட பகிரண்டங்கள், அண்ட பகிரண்டமும் அப்படின்னு எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு, எத்தனை பாட்டுகள் இருக்கு. ஒவ்வொன்றுலயும் பார்த்தோம்னா இந்த அண்ட பகிரண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பதான் நமக்கு இதெல்லாம் தெளிவு வரணும். ஒரு யுகம், சதுர்யுகம், பல சதுர்யுகங்கள், ஒவ்வொரு யுகங்களும் சதுர்யுகங்களும் அப்படி வரும் பொழுது அந்த அண்டம், அதாவது யூனிவர்ஸ்ங்கிறது வருது.
அது பிரம்மாண்டம், நிறைய அண்டங்களை கொண்டு பிரம்மாண்டங்கள். அப்ப ஒவ்வொரு யுகங்களா வர வர அப்ப எத்தனையோ கணக்கில் அடங்காதவை அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி, அத்தனைக்கும் அவள் தாய் அப்படிங்கிற நாமத்தை கொடுக்கிறது. இப்ப இதெல்லாம் நிரூபிக்கணும்னு ஏதாவது இதை பார்த்தாலே போருமே நமக்கு. திவ்ய விக்கிரகா, அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகா. அப்ப அந்த அத்தனைக்கும் பிரம்மாண்டங்களையும் சிருஷ்டிச்சவோன்னா எல்லாத்தையும் தாண்டி அவ சிருஷ்டிச்ச தாய் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான்னு தானே அர்த்தம். அப்போ ஸ்வரூபமே இல்லாமல் நிர்குணஸ்வரூபமாக அவள் இருக்கிறாள். அப்ப எத்தனை கோடி இத்தனை ஜன்மம் இது அண்டங்களை படைக்கிறா அப்படின்னா அவ்வளவு ஒளி அத்தனையும் தாங்கிக் கொண்டு இவைகளுக்கு எல்லாம் அண்ட பகிரண்டங்களை படைத்தவள். அப்ப ஒரு உருவத்தில், ஒரு குணத்தில், ஒரு இடத்தில் அவளை அடக்க முடியுமா? முடியவே முடியாது. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு சாதாரண வடிவத்தை வச்சுண்டு ஒரு அழகான விக்கிரகம், இதுதான் லலிதா பரமேஸ்வரி அப்படின்னு வச்சுட்டோம்னா அது நமக்கு திவ்ய விக்கிரகம். அந்த விக்கிரகம் ரொம்ப திவ்யமானது. எங்கேயுமே அடக்க முடியாது, எங்கும் பரவி இருக்கிற அம்பாளை அந்த திவ்ய விக்கிரகத்திற்குள் வைத்து ஒளிவீசி கொண்டிருப்பதாக நாம் நம் மனதிற்குள் வைத்துக் கொண்ட அந்த உருவம் நமக்கு திவ்ய விக்கிரகம். வெறும் சிலை அல்ல அது, அது திவ்ய விக்கிரகம். திவ்ய விக்கிரகமாக அவள் காட்சி தருகிறாள். அவள் திவ்ய விக்கிரகா. திருப்பியும் அதுக்கு ஆப்போசிட்டா அர்த்தம் எல்லாரும் எடுக்கணும்னா எப்படி வேணா எடுத்துக்கலாம். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி, விவரிக்க முடியாதவள். அவளை எக்ஸ்பிளைன், இப்ப நம்ம விவரிச்சு ஒரு இடத்துல கொண்டு ஒரு விக்கிரகத்துக்குள்ள திவ்ய விக்கிரகமா அடக்கிட்டோம். ஆனா அவளை எக்ஸ்பிளைன் விவரிக்கே பண்ண முடியாது, விவரணையே பண்ண முடியாது, அவளுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அழகான வடிவினாள் அப்படின்னு சொல்லிட்டும் நாம எடுத்துக்கலாம். என்னால முடியும், நான் வச்சுப்பா இப்படி எல்லாம் அவளை உருவகப்படுத்தி என் மனசுக்குள்ள திவ்ய விக்கிரகமா அவளை வச்சுட்டு நான் எப்பயும் அந்த ரூபத்தில் அவளை வணங்குவேன்னு சொல்லவும் முடியும். எப்படியுமே வச்சுக்க முடியல. அளவில்லாதவள், எதற்குமே கட்டுப்படாதவள், அப்பேற்பட்ட அழகிய ஸ்வரூபம், என் கற்பனை கடங்காதவள்னு அவளை வச்சுக்க முடியும். அப்பேற்பட்ட திவ்ய விக்கிரகாங்கிற நாமம் அப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. கிளிங்காரி, கேவலா அப்படின்னு ஒரு 2 நாமம், ரெண்டுமே மந்திரபூர்வமானது. கிளீம் அப்படிங்கிற மந்திரம், கிளீம்ங்கிற மந்திரத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டவள். கேவலா அப்படின்னாக்க கேவலம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது நம்ம சொல்லக்கூடிய கேவலம். கேவலம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். கேவலம்னா மிக உயர்ந்த ஞானமாகிய பரமானந்தத்தின் ஞான ஸ்வரூபமாக அம்பிகை இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த கேவலா அப்படிங்கிறது கொடுக்கிறது. குஹ்யா, பழையபடி குஹ்யா, குஹ. திருப்பி என்ன வருது? குஹ. இவர் அபிராமி பட்டர் அந்தரி அந்தரின்னு பாடிட்டே இருக்காரு. அந்தரின்றது என்ன? உள்ளே, அந்தர், உள்ளே. என்ன உள்ள? நம்ம மனசுக்குள்ள. அந்தரி, அந்தரினா அப்படிதான் கூப்பிடுவாரு அபிராமி பட்டர். அபிராமிய மனசுக்குள்ள, தன் மனசுக்குள்ள, தன் மனசுக்குள்ள தான் கூப்பிட்டு வச்சுப்பாரு. அதுதான் சுந்தரி, சிந்தூர வர்ணத்தினாள், அந்தரி, இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அபிராமி. அப்படி பண்ணி உள்ள 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 இதையேதான் அந்தஸ்மிர அந்தஸ்திமிர மிகிர தீபநகரி ஆச்சாரிய சுவாமிகள். இவரும் அதையேதான் சொல்றாரு. திமிர மிகிர தீப நகரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதை சொல்றாரு. எல்லா அப்ப அப்படிங்கிறது அம்பாள் என்ன பண்ணிக்கிறா? நம்ம மனம் என்னும் குகை இருக்கிறதே, அந்த ஹிருதயம் என்னக்கூடிய அந்த குகையில் தஹராகாசம் என்ன ஆகாசம், அதில் பரம்பொருளாக தஹராகாசமாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத இந்த நாமம். அடுத்த நாமம் கைவல்ய பததாகினி. அடுத்த நாமமாகப்பட்டது என்னத்தை சொல்றது அப்படின்னா கைவல்ய பததாகினி. கைவல்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவா நற்கதி அடைதல். இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த உடம்புங்கிற சட்டையை கைட்டி போட்டப்புறம் நற்கதி அடைதல். இந்த நற்கதி அடையிறதுங்கிறதுக்கு ஒரு 4 நிலை இருக்கு. நாம இத எல்லாத்திலையும் நாராயணியத்திலேருந்து எல்லாத்திலையும் இதை நாம பார்த்துன்னு வந்துட்டோம். இந்த 4 நிலை என்ன அப்படிங்கறத நான் அப்படி டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம். இது எல்லாமே சொல்றது. இது எல்லாத்திலையும் சாக்தமும் சொல்றது, சைவமும் சொல்றது, வைணவமும் சொல்றது. எல்லாத்திலையும் இதுல மட்டும் மாறுபாடே யாரும் மாற்று கருத்து இதுல இல்ல. சைவமா வைணவமா இதெல்லாம் எதுவுமே கிடையாது, மாற்று கருத்து இல்லாதது. பொதுவா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சாலோக்கியம் அம்பாள் உலகத்திலேயே இருக்கிறாள். அம்பா தெய்வ திருமேனியை பூஜிக்கிறேம அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறத சொல்றது. அடுத்தது சாரூபியம், ரூபம், தோற்றம்.
அப்படின்னா அம்பாள் ஸ்வரூபத்துல நெஞ்சில ஸ்வரூபத்தை அந்த உருவத்தை யார் ஒருத்தர் நெஞ்சிலேயே வச்சுட்டு வழிபடுறாளோ அவ முகத்துல அப்படியே தேஜஸ், அம்பாள் உபாசகர் அல்லவா அவ அப்படின்னு அப்படியே வழிபடும் மூர்த்தியின் ரூபம் வழிபடுபவருக்கு வந்து சேர்கிற இந்த நிலையை வழிபடுவ யார் அப்படி ஒரு என்ன தேஜஸ் பாரு, என்ன தேஜஸ், எப்படி அம்பாள் சுரூபமா தெரிகிறா அப்படின்லாம் சொல்றோம்ல, அது சாரூபியம். இதற்கு பிறகு அந்த ரூபத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். சாமீபியம் இதெல்லாம் ஆன்மா பிரிந்து சென்று அங்கு சென்று அடையும் பொழுது சாமீபியம். அது உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது. தேஜஸா இருக்காளே அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அம்பாள் மாதிரியே இருக்கான்னு சொல்றதுன்னு அம்பாளை போலவே. அதே மாதிரிதான் அங்கேயும் பார்க்கடல்ல சொல்லும் பொழுது நாராயணனை போலவே அப்படின்னு தான் நாராயணியத்தை சொல்லுவோம். இங்க சாமீபியம்னா பக்கத்துல இருக்கிறது. இன்னும் பக்கத்துல போய் இன்னும் பக்கத்தில் அம்பாளின் அருகில் நெருங்கி போயே அவ இருக்கிற இடத்துல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த கிரகத்தில் எப்படி இருந்தாலும் கிட்டக்க போய் இருந்துட்டு அந்த தர்மத்தை கடைபிடிச்சு அங்க கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. அடுத்தது சாயுஜ்யம். முன்னால் பார்த்தமே அம்பாள் வேறு தான் வேறு அல்ல, அதே ரூபத்தில் இருக்கிறாள் அப்படின்லாம் ஒரு கருதுற நிலை. ஜீவன் வேறு இல்ல, அம்பாள் வேறு இல்ல, இப்படி எல்லாம் நினைக்கிற நிலையெல்லாம் அந்த ஸ்வரூபத்தை போய் தனக்குள்ளேயே அம்பாளாகவே இருக்கக்கூடிய அந்த சாயுஜ்ய நிலை, அவளாகவே இருக்கக்கூடிய அந்த நிலை. இப்ப இப்படி ஒரு 4 ஸ்தானம். இந்த 4 ஸ்தானம் அப்ப இதுல எதுலையுமே கைவல்யம் வரலையே. கைவல்ய பததாயினிங்கிற நாமாவதானே நம்ம எடுத்துட்டோம். இதுல அந்த வார்த்தை எதுவுமே இல்லையே அப்படின்னா இந்த 4க்கும் 4 ஸ்தானம்னு பேர். இந்த 4லையுமே ஏதோ ஒரு இடத்தில் ஜீவனானது நான் வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு அது பிரியறதுக்கு முன்னாடி நாம வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு ஒரு மாதிரி துவைத்த நிலையில் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அந்த ஆன்ம அனுபவம் அனுபூதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு படி போனோம்னா முழுக்க 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 பரமாத்மாவே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடியவர் பரமாத்மாவே அப்படின்னு ஒரு சாதகன் அனுபவிக்கக்கூடிய நிலை. இத அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில அனுபவிச்சார். இத விவரிக்கிறார். முருகப்பெருமானை அந்த மாதிரி அனுபூதியா அவர் அனுபவிக்கிறார். பாரதியார் பராசக்தி அனுபவிக்கிறார். இப்படியேதான் ஒவ்வொருத்தரும் அவ பரமாத்மாவுக்குள்ள அனுபவிக்கக்கூடிய அந்த நிலை. அதெல்லாம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட கைவல்யம். அதற்கு பிறகு அவளுக்கு திரும்பிக்கு இங்க வர வேண்டிய வேலையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதுல சாகரத்துல மாட்டிக்கிற வேலையே இல்லை. அப்பேற்பட்ட மோட்சத்தை விவரித்தலை முதல் 4 இதுக்கு பிறகு 5வதாக வரக்கூடிய அந்த நிலை அதுதான் கைவல்யம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அந்த கைவல்யத்தை எவ்வளவு தூரம் பக்தர்களுக்கு தரவல்லவள் கைவல்ய பததாயினி, அத பக்தர்களுக்கு அளிக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றது. திரிபுரா இப்ப 3 வருது. திரிபுரா, திரிஜகத் வந்தியா, திரிமூர்த்தி, திரிதசேஸ்வரி. திரிபுரா இத முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். 3 புறமாக இருப்பவள், முப்புறமாக இருப்பவள் அம்பிகை. எதெல்லாம் 3 இருக்கோ அதெல்லாம் அம்பிகையின் ரூபம். ஜெகத் வந்தியா 3 லோகங்களில் இருப்பவர்களும் வந்தனை செய்யக்கூடியவள். திரிமூர்த்தி மும்மூர்த்திகளுக்கும் இவள் தான் இருக்கிறாள். பிரம்மா விஷ்ணு ருத்ரனாகவே இவள் இருக்கிறாள். திரிதசேஸ்வரி இதுக்கு என்ன அர்த்தம்? ஜாகிரதா, ஸ்வப்ன, சுஷுப்தி எல்லா ரூபத்திலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு திருநாமம் இருக்கு. இதுக்கு என்ன? விஸ்வ தேவர்கள் 13 பேர் இருக்கா. திரிதசேஸ்வரின்னு பிரிச்சோம்னா திரிதச ஈஸ்வரி, விஸ்வே தேவர்கள் 13 பேரு. 3 தசம்னா 10, 10 + 3 13. 13 பேர் அவா இருக்கா. இந்த 13 விஸ்வதேவர்களும் விஸ்வத்தை, விஸ்வம்னா இந்த உலகம், இந்த அண்டம் காப்பாற்றக்கூடியவர்கள். அந்த 13 பேரின் ரூபத்திலும் இவள் அம்பிகையே இருக்கிறாள் என்று பொருள் கொள்வதற்காக திரிதச ஈஸ்வரி. பிரத்யக்ஷரி, திரியக்ஷரினா 3 அக்ஷரங்களில் ரூபமாக. எந்த 3 அக்ஷரங்கள்? பிரணவத்தை சொல்லக்கூடிய 3 அக்ஷரங்களான ஆ உ இம் என்ற 3 அக்ஷரங்களின் வடிவம்தான். அந்த 3 அக்ஷரங்களாக அகார உகார மகாரங்களாக இருப்பவள். திவ்ய கந்தாட்யா, கந்தம் அப்படின்னா வாசனை. திவ்ய கந்தம் திவ்யமான வாசனை நிரம்பியவள். சிந்தூர திலக அஞ்சிதா, சிந்தூர திலங்கத்தை அணிந்து இருப்பவள். உமா, உமா என்கிற திருநாமம். இது என்ன அப்படின்னா 3 அக்ஷரங்களை கொண்டவள் என்பதற்கு இது பொருத்தமாக அமைகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தா அகாரம் உகாரம் மகாரம்ங்கிறது பிரணவத்தை தானே குறிக்கிறது. இதுல எங்க உமாங்கிற நாமம் வரும் அப்படின்னு பார்த்தா அதையே அப்படியே உல்டாவா திருப்பி போட்டால் மகாரம் உகாரம் அகாரம், இந்த ஊங்கிற நாமாவை முன்னதா போட்டுட்டோம்னா
உகாரம் மகாரம் அகாரம் அப்படின்னு போட்டோம்னா ஊ என்பது முந்திக் கொண்டு வரும் பொழுது அம்பாள் திருநாமத்தில் வந்து நிற்கிறது. அப்ப அவ படைத்தலை காட்டிலும், அப்ப படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, இந்த ஊங்கிறது சென்டர், இது முன்னாடி வருது அப்படின்னா காப்பதில் அம்பாள் சிறந்தவளாக இருக்கிறாள். அதனால் உமா என்ற நாமம் இந்த ஜகத்தை காப்பாற்றுகிறாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமான விளக்கம் அதுக்கு கொடுத்திருக்கு. சைலேந்திர தனயா, உமா சைலேந்திர தனயா, சைல இந்திர தனயா, சைலம் மலை, இந்திரன் மலைகள். இந்திரன்னா சொர்க்கலோகத்தில் இருப்பவன் மட்டுமே இந்திரன் என்று அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கோ. இந்திரன்றது ஒரு போஸ்ட், எப்படி பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு போஸ்டோ, அது மாதிரி இந்திரன்கிறது ஒரு போஸ்ட், அதை புரிஞ்சுக்கணும். சைல இந்திரன் அப்படின்னாக்க மலைகளுக்கெல்லாம் அரசன், மலையரசன், ஹிமவான் அப்படின்னு சொல்றோமா. ஹிமவானின் தனயா மகள், ஹிமவான் மகள். இந்த திருநாமம் தான் ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சைலேந்திரனாக மலைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கிற ஹிமவானின் மகள் இந்திர தனையா, அதான் தனையானாக்க மகள், மகளாக இருப்பவர். இதான் பாரத தேசத்தையே வந்து பராசக்தியாக பாடுபவர் பாரதி. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உயர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாயின்னு பாடுவார் பாரதி. அவர் பாடுற அந்த தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் அவருடைய பாடல் எல்லாம் வரி வரியா பாத்தீங்கன்னா பாரத தேசத்தை அப்படி ஒரு தாயாக அவர் வர்ணிச்சிருப்பார். அங்கே அப்படி பாடக்கூடியவர். அது மட்டுமல்ல, ஹிமவான் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் இருக்கானா? ஹிமவான் அப்படின்னா மலை, அத சைலேந்திரன்னா மலை அரசன். அப்ப ஹிமவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமே, ஹிமவானின் மகள் அப்படின்ன உடனே ஹைமவதி அப்படின்னு அவளுக்கு பேரு. அப்படின்னா ஹிமவான் ஏதாவது இருக்காளா அப்படின்னா இமய மலையின் அரசன் ஹிமவான் அப்படின்னு சொல்றோம். சரி, ஹிமவான் யாரு? இமயமலையில் இருப்பவன். சரி, இமயமலைக்கு கீழே போய் நின்று யாராவது ஹிமவான் ஹிமவான் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களேன். இங்க இருந்தா தோர்கேன் வந்து நிக்கிறானான்னு பாப்போம். இருக்கானான்னா அப்படியெல்லாம் அவன் வந்து கூப்பிட்டாலாம் கேட்க முடியல, கேட்கலாம் அவனுக்கு முடியாது. அவன் அப்படி ஒண்ணு யாரும் அங்க கிடையாது. அது இந்த மலையே இந்திரன், அந்த மலைகளுக்கெல்லாம் இந்திரன், அந்த மலையின் இந்திரனாக உருவகப்படுத்தியது. இப்ப அதே அவனுடைய மகளாக அவதரித்த அந்த பராசக்தி பரமேஸ்வரியின் ஸ்வரூபத்தை எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுதா? எல்லா இடத்திலும் நம்மளால் பார்க்க முடியுது. காமேஸ்வரியா பார்க்க முடியுது, காமாட்சியா பார்க்க முடியுது, மீனாட்சியா பார்க்க முடியுது, பராசக்தியா பார்க்க முடியுது, சங்கரியா பார்க்க முடியுது, விஸ்வேஸ்வரியா பார்க்க முடியுது, எல்லாம் விசாலாட்சியா பார்க்க முடியுது. எல்லா ரூபத்திலையும் அவளை பார்க்க முடியுது. ஹிமவான் குலத்தில் தோன்றியவள், இவளால் ஹிமவானுக்கு பெருமை. அப்படி கொண்டு வராத ஆச்சாரிய சுவாமிகள் முக்கியத்துவம் இப்படி. அதனால சைலேந்திர தனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமம் வருகிறது. கௌரி, கௌரிங்கிற நாமம் என்னன்னா மஞ்சள் நிறம் பொருந்தியவள். கௌரின்னா தாக்ஷாணியா இருந்தாலும் இல்லையோ, தக்ஷனின் மகள் தாக்ஷாயணியாக இருந்த போது அந்த ஸ்வரூபமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு தானே அவ வந்து மரியாதை இல்லாத போறது அப்படின்னும் பொழுது அந்த ஸ்வரூபமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெருப்புலயே போய் அவ விழறா. நெருப்புல போய் விழுந்த உடனே என்னாச்சு? வெப்பம் பட்டு அவள் மேனி எல்லாம் வெளிரி போயிடுது. அதுதான் அந்த உருவத்திற்குத்தான் கௌரி என்று பெயர். கந்தர்வ சேவிதா, கந்தர்வர்களால் சேவிக்கப்பட்டவள். விஸ்வகர்பா, விஸ்வத்தையே கர்ப்பமாக, விஸ்வத்தையே தனக்குள்ளே தாங்குபவள். எல்லாரும் போய் அவளுக்குள்ளதானே அதுக்கப்புறம் ஒடுங்கணும். பிரளயம் வரும்பொழுது கர்ப்பமாக தாங்குபவள், அண்டத்தையே தாங்குகிறாள். ஸ்வர்ண கர்ப்பா, லலிதாம்பிகையினுடைய திருமேனி எப்படி திரும்பவதாரம் புரிவது? எங்கே இருந்து வந்தது? யாக குண்ட, சிதக்னி குண்ட சம்பூத, யாக குண்டத்திலிருந்து வந்தது. யாக குண்டத்திலிருந்து அவள் வரும்போது எதுல வந்தா? தங்கத்தட்டுல வந்தா. அதனால அவள் ஸ்வர்ண கர்ப்பா. அக்னி குண்டத்தில் இருந்து ஸ்வர்ண தாம்பாளத்தில் அவள் வந்ததால் அவள் ஸ்வர்ண கர்ப்பா என்று சொல்லப்படுகிறாள். வரதா, வரதா என்றால் வரங்களை தருபவள். வரதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா வரங்களை தருபவள். ஆனால் லலிதாம்பிகைக்கு அவரதா என்றும் திருநாமம் இருக்கிறது. அவரதா அப்படின்னாக்க அவரர்கள் அப்படின்னு அவர்னு சொல்லக்கூடாது. ஒரு ராவை மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டா இங்க புரிஞ்சுக்கணும். அவரர்கள்னா அசுரர்கள்னு பேரு. அவரர்கள்னா அசுரர்கள்னு பேரு. அவரதான்னா அந்த அசுரர்களை அழிப்பவள். ஏன் இந்த இதுக்கு இப்படி எல்லாத்தையும் விட்டு அசுரர்களை அழிப்பவளா அம்பாள் இருக்காளா அப்படின்னா, சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா. எதுக்காக வந்தாவ?
அக்னிகுண்டத்திலேருந்து வந்தவ எதுக்காக வந்தா? தேவகாரிய சமுத்தியத்தா, தேவர்களுக்கு உதவுவதற்காக, தேவர்கள் வேண்டியதன் பொருட்டு. அவ என்னத்துக்கு வேண்டா? அசுரர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக. அப்ப அசுரர்களை அழிப்பதற்காக தங்கத்தாம்பாளத்தில் ஸ்வர்ணகர்பாவாக தோன்றினாள். வாக்கதீஸ்வரி, வாக்குக்கு ஈஸ்வரியாக. இப்ப இவ்வளவு நாளி அக்ஷரங்கள் எல்லாம் சொன்னேன், அந்த அக்ஷரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக கிரீம்காரி என்ற நாமம் இந்த பொருளை கொண்டிருக்கு. அக்ஷரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவள். தியானகம்யா, தியானத்தினால் அறியப்படுவாள். தியானம் பண்றதுனால அவளை தெரிஞ்சுக்கலாம். மனசு, புத்தி, இந்த அந்த கரணங்கள் உள்ளுக்குள்ள பல சத்தங்களை எழுப்பிண்டே இருக்கும். அப்படி அலை மாதிரி ஒரு இடத்துல நிக்காது மனசு, அப்படியே அலைஞ்சிட்டு கிடக்கும். அதையெல்லாம் அந்த ஒதுக்கி தள்ளி எல்லாத்தையும் அந்த உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி தியானம் அப்படிங்கிற முறையில் தியானத்தின் மூலமாக அம்பாளை அடைய முடியும். அதுதான் தியான கம்யா. அம்பாளையே எண்ணி ஒருமுகப்படுத்தும் பொழுது எண்ண அலைகள் கடந்து போகும் அப்படிங்கிறார். அபரிச்சேத்யா, பரிச்சேத்யா அப்படின்னு இருக்கா. அபரிச்சேத்யா அப்படின்னா அளவிட முடியாதவள். எதிலையும் யாராலையும் இவளை அளந்து முடியுமா? மாற்றங்கள் இவளுக்கு இருக்கா அப்படின்னா எதுவும் இல்லை. நிரந்தரமானவள். ஞானதா அப்படின்னா ஞானத்தை தரக்கூடியவள். ஞான விக்கிரகா, ஞான ஸ்வரூபமாக திகழ்பவள். ஞானத்தை ஒரு வடிவமா பண்ணி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியவள். அவள் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்குறா. அப்படி அவள் ஞானத்தை தந்துட்டாள்னா தந்துட்டாளானால் நாம என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம்? அம்பாள் ஸ்வரூபமே முழுக்க முழுக்க ஞான ஸ்வரூபமாச்சே அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். காளகஸ்தியில இருக்கக்கூடிய அம்பாளுக்கே ஞான பிரசூனாம்பிகான் தான் பேரு. ஞான பூங்கோதை அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அதை ஞான பிரசூனாம்பிகா, ஞான பூங்கோதை, காலத்தீஸ்வரர், ஞான பிரசூனாம்பிகா சமேத காலத்தீஸ்வரர் அப்படின்னுதான் அங்க இருக்கிற சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பேர் அப்படின்னு பேர். அப்படி அவள் ஞான ஸ்வரூபமாக ஞான விக்கிரகமாக திகழ்கிறாள் அப்படின்னு 127வது ஸ்லோகம் வரைக்கும் நாம இப்போ அர்த்தத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இனி அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ.